சில துக்கம் தேவனை அனுமதிக்கிறார். ஏன் அப்படின்னா நம்ம மேல இருக்கிற தேவ திட்டத்தினுடைய பிறப்பிடமாக இந்த துக்கம் இருக்க போகிறது. ஆமா, இன்னைக்குள்ள சில சில வேதனையை சுமந்து கொண்டு, தேவன் அனுமதிக்கிற வேதனையை சுமந்து கொண்டு தேவ சமூகத்துல ரொம்ப ஹெவி ஹார்ட், ஒரு பாரமான இருதயத்தோடு இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை இதுதான். உங்களை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிற ஒரு பிறப்பிடமாக இந்த துக்கம் கர்த்தர் மாற்ற போகிறார். நெகமியாவுக்கு அழைப்பு அல்லது தேவ திட்டம் வந்த பிறகு அல்ல, அவனுக்குள்ள இந்த துக்கம் உண்டானது. இந்த துக்கத்திலே அவனுக்கான தேவ திட்டம் பிறப்பிக்கப்பட்டது. துக்கம் என்பது மூடுகிறது உலக பார்வை, துக்கம் என்பது பிறப்பிக்கப்படுகிறது பரலோகத்தின் பார்வை. ஆமென். இன்னைக்கு ஒரு கேள்வியை முன்வைத்துட்டு நம்ம செய்திக்குள்ள போகலாம். நம்ம சுமக்கிற துக்கம் தேவன் தருகிற துக்கமா அல்லது சத்துரு தருகிற துக்கமா? ஆமா, இது ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இங்க நெகமியாவுக்குள்ளே உண்டான துக்கம் என்பது அவனை எதற்கு நேராய் கொண்டு போகிறது அப்படின்னா, அவனை ஜெபத்துக்கு நேராய் கொண்டு போகிறது, அவனை தேவனிடத்தில் கொண்டு போகிறது, அவனை தேவ சமூகத்தில் உபவாசத்திலே கொண்டு அமர வைக்கிறது. என்னுடைய துக்கம் என்னை தேவனை விட்டு விலக்குகிறதா இருக்குமானால் அதிலே நான் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அந்த துக்கம் நான் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் சுமக்கிறத மட்டும்தான் நான் சுமக்கணும். நான் சுமக்க வேண்டியதை மட்டும்தான் நான் சுமக்கணும். ஆமென். நான் சுமக்க எந்த பாரமானாலும் எனக்குரியது அல்லாததை நான் சுமக்க கூடாது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுமக்க வேண்டிய மிஞ்சினதொன்றையும் கர்த்தர் யாருக்கும் சுமத்த மாட்டார். அப்ப சில காரியங்கள் மிஞ்சி போகுதுன்னா யார் இடைப்பட்டு இருக்கிறார் தெரியுமா? சத்துரு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே அவனை சங்கரிக்கிற நேரம் இது. நீங்க ஒரு துக்கத்தை சுமந்து தேவனிடத்தில் வந்திருக்கிறீங்கன்னா அந்த பாரத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க அனுமதித்திருக்கிறார். நீங்க சுமக்கிற துக்கம் உங்களை தேவனை விட்டு தூரம் போக வைக்குதுன்னா அது நீங்க சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. எனவேதான் மார்த்தாளை பார்த்து சொல்கிறார், மார்த்தாளை மார்த்தாளை, உன்னால ஏன் சமூகத்துல உட்கார முடியல தெரியுமா? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். ஏன்னா நீ சுமக்கிற துக்கம் நான் அனுமதிச்ச துக்கம் கிடையாது. ஆமே, நான் வேதனை என்பது பார்வையில் அழும்போது எல்லாருடைய பார்வையும் ஒரே போலதான் இருக்கும். உங்க கண்ணில் கண்ணீர் வருது, உங்க கண்ணில் கண்ணீர் வருது. ஒரு நடிகரை கொண்டு விட்டு அள விட்டாலும் சூப்பரா அழுவாங்க. ஆமா, இந்த எலெக்ஷன் டைம்ல கண்ணீருக்கெல்லாம் இனி பஞ்சமே இருக்காது இன்னும் ஒரு வாரத்துக்கு. ஆமே, அந்த கண்ணீர்லாம் எல்லாம் கண்ணீர் தான், எல்லாம் கண்ணீர் தான். ஆமே, ஆனா அந்த கண்ணீரை ஒருத்தர் டெஸ்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த சூட்ல கண்ணீர் வரும். சிலருக்கு நல்ல சிரிச்சு அழுதுருவாங்க. ஆமே, சிலருக்கு சீரியல் பார்த்தா இவங்களும் சர்ச்சு கூட கர்ச்சியோட வர மாட்டாங்க, ஆனா சீரியல் டவலோட இருப்பாங்க. விட்டா பக்கத்துல 2 பக்கெட்டையும் கூட வச்சிருப்பாங்க. அழுகை என்பது பார்வைக்கு ஒரே தான். இது கண்ணீர். கண்ணீருக்கு டேஸ்டும் ஒண்ணுதான். கண்ணீர் என்ன டேஸ்ட்ல இருக்கும்? கொஞ்சம் உப்பு குறைச்சு போடுங்க. கரெக்ட். ஏன்னா அந்த கண்ணீரை டேஸ்ட் பண்ணாத யாருமே இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி தேவனால் நடத்தப்படுறவங்க கண்டிப்பா கண்ணீரை டேஸ்ட் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் என்னே பிரிஞ்ச போல் ആലംബമില്ലാതലഞ്ഞപ്പോ ഒറ്റയ്ക്കിരുന്നു കരഞ്ഞപ്പോൾ നീ എൻ്റെ ஆமென். நான் சுமக்கிற துக்கம் என்னை தேவனிடத்தில் கொண்டு போகும் என்றா. ஆமென். Sorrow is a birthplace of purpose. இந்த துக்கம் தான் இந்த நெகேமியாவை குறித்த தேவனுடைய திட்டம் பிறப்பிக்கப்படுகிற இந்த பெயினை ஆண்டவர் இன்னைக்கு எப்படி சொல்ல வைக்க விரும்புறாருன்னா, இது ஒரு டெலிவரி பெயின். ஆமா, டெலிவரி பெயின். பாஸ்டர் ஜோமண்ணுங்க, பெயின் இன்னும் வரல. ஆமே, அல்லேலூயா. பெயின் வரல. பெயினுக்காக ஆமென் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு பெயின் இருக்கிறது. ஏன்னா அதுல ஒண்ணு பிறக்குது, அதுல ஒரு ஜீவன் பிறப்பிக்கப்படுகிறது. நெகேமியாவே,
நெகேமியாவே, உன் மேல ஒரு துக்கத்தை வச்சு உன்னை சாப்பிட விடாம உட்கார வச்சிருக்கிறது. உன்னை குறித்த தேவ திட்டம் பிறப்பிக்கப்படுகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வேதனையோடு இந்த ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் ஏன் இந்த வார்த்தையை தந்தார்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் நிச்சயம், ரிசல்ட் தான் நெகேமியா 6:16. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ரிசல்ட்ட வச்சிட்டு நம்மள ஓட விடுறார். ரிசல்ட் தெரியாம ஓடுற கூட்டம் கிடையாது. ஆமென். நன்மையான ஒன்றை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். எபிரேயர் 12:1 நமக்கு தெரியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு. ரிசல்ட் 11 கடைசியில எழுதி வச்சிட்டார். 11 கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று, பக்கத்துல 2 பேர் கையை கொடுத்து சொல்லுங்க, நமக்கென்று முன்னதாகவே நியமித்திருந்தா. ஆகையால் ஆமென். 12 எப்படி ஆரம்பிக்கிறது? ஆகையால். அப்போ ரிசல்ட் இருக்கு. ஆமென். எல்லாம் ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. ரிசல்ட் என்ன? நெகேமியா 6:16. இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று என்னை பகைக்கிறவர்களும் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள போகிறாங்க. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். சத்துருவினால் வருகிற துக்கம் அது நம்மை தேவனிடத்தில் நெருங்க விடாது. பாருங்கள், கானானை வேவு பார்க்க மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புவாங்க. 12 பேர் போறாங்க. அந்த 12 பேர்ல யோசுவாவும் உண்டு, காலேபும் உண்டு. 40 நாள் சுத்திட்டு வரும்போது சும்மா வரல, கானானில் இருக்கிற திராட்சை கொலையை நம்ம 1 கிலோ வாங்கி கவர்ல போட்டுட்டு வரோம், அப்படி இல்லை, 2 பேர் தோல்ல தூக்கிட்டு வரான். அப்ப ஆண்டவர் வேவு பார்க்க போற இடத்துல ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறது மட்டும் இல்ல, கையிலே கொடுத்து விடுறார். இவங்க கானான்ல இருந்து வரும்போது எப்படிதான் வராங்க? திராட்சை கொலையோட அந்த நன்மையுமா வராங்க. மோசே கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது அவங்க இங்க பாருங்க, இந்த நன்மை இருக்கு, இது அதோடைய நன்மை. ஆமென் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஏத்தியர் இருக்கிறாங்க, எபூசியர் இருக்கிறாங்க, எமோரியர் இருக்கிறாங்க, கானானியர் இருக்கிறாங்க, அதை சுத்தி இருக்கிறாங்க. அதனால ரொம்ப கஷ்டம், நம்மளால வர முடியாது, அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ ஆரம்பிக்கிறது. ஜனங்களுக்குள்ளே துக்கம் வருகிறது. இந்த துக்கம் அவர்களை எங்க கொண்டு போகுது அப்படின்னா, மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இருக்கிற கர்த்தரிடத்தில் கொண்டு போகாமல் இந்த துக்கம் தாங்கள் விட்டு வந்த எகிப்துக்கு கொண்டு போகும்படிக்கு அவர்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. அப்பொழுதுதான் அவர்கள் துக்கித்து புலம்பி அழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தி நம்ம எங்க போகலாம் அப்படி தெரியுமா? நம்ம எகிப்துக்கு போகலாம். தேவனை விட்டு விலக்குகிற துக்கம் இருக்கிறது அல்லவா, அது நாம் சுமக்கக்கூடிய அல்லது நாம் சுமக்க வேண்டிய துக்கம் அல்ல. தேவனை விட்டு விலக்குகிற துக்கம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என் ஆத்துமா ரொம்ப வியாகுலப்படுகிறது. கெத்செமனே தோட்டத்தில் அவர் போகும்போது அவருடைய ஹார்ட்ல அவ்வளவு துக்கம், அவ்வளவு பாரம். அந்த துக்கம் அவரை எங்கே கொண்டு போனது தெரியுமா? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும்படிக்கு அவர் கொண்டு போய் அமர்கிறார். நீங்க சுமக்கிற துக்கத்தினால உங்களால ஜெபிக்க முடியுது அப்படின்னா, அந்த துக்கத்தை சுமக்கிற சரியான பர்சன் நீங்க தான். காரணம், அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டம் கர்த்தர் உங்க மேலதான் எழுதி இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காரியத்தை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் உங்க பேர்ல தான் எழுதி இருக்கிறார். எருசலேமின் செய்தியை சொன்னவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆமே, எருசலேமின் பிரச்சனை அனுபவிக்கிறவனுக்கு கூட இவ்வளவு துக்கம் கிடையாது. ஆனா ராஜ அரண்மனையில் இருக்கிறவனுக்கு அனுபவிக்கிறவனை விட துக்கம் இருக்கிறது. காரணம், அவனை கொண்டு செய்வது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவ திட்டம் உபவாச ஜெபத்திலே பிறப்பிக்கப்படும், அபிஷேக கூட்டத்தில் பிறப்பிக்கப்படும். ஆமென். ஒரு தீர்க்கதரிசி தலையில கை வச்சும் சொல்லப்படும். ஆனா சில நெகேமியாக்களுக்கு தேவ துக்கம் அவர்கள் நடக்கிற கண்ணீரின் பாதையில பிறப்பிக்கப்படும். அவர்கள் நடக்கிற துன்பத்தின் நடுவில்
பிறப்பிக்கப்படும். அவர்கள் நடக்கிற மரண பள்ளத்தாக்கில பிறப்பிக்கப்படும். இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீர், இன்னைக்கு நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னை குறித்த தேவ திட்டத்துக்கான பிறப்பிடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.